ஒரே ஒரு பிரார்த்தனை சீட்டை எழுதி கட்டிட்டு போறதுனால உங்களோட பிரச்சனை எல்லாமே நிறைவேறுதா? ஆமாங்க, அப்படி நான் ஆச்சரியப்பட்டு வந்த இடம் தான் திருச்சியில இருக்கக்கூடிய உறையூர் வெக்காளியம்மன் கோவிலுங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த உறையூர் வெக்காளியம்மன் கோவில் பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து 6வது கிலோமீட்டர்ல உறையூர் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு. எதிரி தொல்லை இருக்கிறவங்க இந்த அம்மனை வந்து வணங்கிட்டு போனாங்க அப்படின்னா எதிரிகளோட தொல்லையே இருக்காதான். ஏன்னா இந்த அம்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா சோழர்கள் போருக்கு போகும்போது வணங்கிட்டு போன காவல் தெய்வமாவும் உறையூரோட எல்லை தெய்வமாவும் விளங்கக்கூடியவங்க தான் இந்த உறையூர் வெக்காளியம்மன். எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவில்ல இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உறையூர் வெக்காளியம்மன் கருவறைக்கு மேல மேற்கூரையே இல்லாம தான் அமைஞ்சிருப்பாங்க. வெயிலானாலும் மழையானாலும் அம்மன் வெட்ட வெளியிலேயே தான் இருப்பாங்க. அதுவும் இந்த கோவிலோட சக்தி அதிகரிக்க ஒரு காரணம். பேருதான் வெக்காளி அம்மனை தவிர பாக்குறதுக்கு சாந்தமா அழகா காட்சி அளிப்பாங்க. இந்த உறையூர் வெக்காளி அம்மனுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் அம்மன் வலது கால தொங்க விட்ட நிலையில தான் அமர்ந்திருப்பாங்க. ஆனா இந்த கோவில்ல வெக்காளி அம்மன் இடது காலை தொங்க விட்டு வலது காலை மடிச்சு வச்சு காட்சி அளிப்பது மிகவும் சிறப்பு. இந்த கோவில்ல சனீஸ்வரருக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சனீஸ்வரர் நமக்கு பொங்கு சனீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு. சனி பகவானால ரொம்ப ட்ரபிளா இருக்கிறவங்க இந்த கோவில்ல வந்து சனி பகவானை வணங்குறது மூலமா கண்டிப்பா அந்த பிரச்சனை மாறும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட சிறப்பே பிரார்த்தனை சீட்டு தான். அது இந்த கோவிலோட வளாகத்திலே கொடுப்பாங்க. நம்மளோட வேண்டுதலை என்ன எழுதுறமோ எழுதி அம்மனோட காலடியில அதை வச்சு கும்பிட்டு கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து நம்ம கட்டிட்டு போனோம் அப்படின்னா சீக்கிரமாவே நம்மளோட வேண்டுதல்லாம் நிறைவேறுமா. சோ உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறல, எந்த கோவிலுக்கு போயுமே நிறைவேறலாம், கண்டிப்பா இந்த கோவில்ல வந்து உங்களோட பிரார்த்தனையை எழுதி வச்சுட்டு போங்க.